என்னை காண்பவரை நானும் என்னிடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நம்முடைய தேவன் நம்மை காண்கின்ற தேவன். அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நாம் அவரை உண்மையாய் நேசிக்கும்போது தேவன் நம்மோடு கூட எப்போதும் இருப்பார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காது. தேவன் நமக்காக அற்புதங்களை செய்வார். ஆமென். செங்கடல் இரண்டாக பிரிந்த அந்த சம்பவம் வெறும் தண்ணீர் பிரிந்த ஒரு அதிசயம் மட்டுமில்ல, அது எகிப்து எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு ஆன்மீக போர். அந்த இரவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? வனாந்தரம், சுத்திலும் அடர்ந்த இருள், இஸ்ரவேலர்கள் முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோனின் கோபமான இராணுவம், இருபுறமும் மலைகள், நடுவில் சிக்கிய மக்கள். மனித கண்களுக்கு இது முடிஞ்சது, இங்கிருந்து தப்பிக்க வழியே இல்லைன்னு தோணுற சூழல். ஆனா காணாத உலகில ஒரு பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிச்சது. மோசே தன் கோலை உயர்த்தி அந்த நொடி வானத்திலிருந்து ஒரு நெருப்புச் சுவர், கண்ணுக்கு தெரியாத நெருப்பு இறங்கி வந்தது. அந்த நெருப்பு என்ன செய்துச்சு தெரியுமா? இஸ்ரவேலர்களுக்கு ஒளி கொடுத்தது, எகிப்தியர்களுக்கு நகர முடியாத இருள் கொடுத்தது. இது சாதாரண நெருப்பில்ல, தேவன் தாமே தன் பிள்ளைகளுக்கும் அவர்களை துரத்தின எதிரிகளுக்கும் நடுவில் வந்து நின்ற தருணம். அதுக்கப்புறம் கடலையே கிழிச்சு போடுற அளவுக்கு ஒரு பயங்கரமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட காற்று வீசியது. செங்கடல் இரண்டாக பிரிந்தது. இஸ்ரவேலர்கள் கடலின் அடியில் நடந்தபோது அவர்கள் வைத்த ஒவ்வொரு அடியும் அடிமைத்தனம் உடைக்கப்பட்டதற்கான ஆன்மீக சாட்சியாக வானத்தில் பதிவானது. பார்வோனின் ரதங்கள் வேட்டையாடும் மிருகங்களைப் போல கடலுக்குள் பாய்ந்தன. ஆனா அவர்கள் ஓடிக்கிட்டு இருந்தது வெற்றிக்காக இல்ல, தங்களுடைய கல்லறைக்குதான். கடைசி இஸ்ரவேலர் கரையை எட்டிய அந்த நொடியில் தேவன் கடலை மீண்டும் மூடச் செய்தார். அது ஒரு இயற்கை சம்பவம் இல்ல, அது ஒரு தெய்வீக தீர்ப்பு. ஒரே கணத்தில் எதிரிகள் எல்லாரும் அழிக்கப்பட்டார்கள். இங்க ஒரு ஆழமான உண்மை இருக்கு. இஸ்ரவேலர்கள் ஒரே இரவில் எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்க. ஆனா எகிப்தின் அடிமைத்தன ஆவி செங்கடலில்தான் அவர்களை விட்டு போனது. தேவன் அவர்களை தப்பிக்க வச்சது மட்டுமில்ல, அவர்களை துரத்திக் கொண்டிருந்த அந்த அதிகாரத்தையே வேரோடு அழித்தார். சில நேரங்களில் தேவன் செய்யும் அதிசயம் என்றால் உங்களை ஒரு சூழலிலிருந்து தப்பிக்க வைப்பது மட்டுமில்ல, உங்களை தொடர்ந்து துரத்துற போராட்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதுதான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆமென்.